அதாவது என்ன எம்ப்ளாய்மெண்ட்டை பார்க்கணும். ரெண்டாவது இந்த இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு வழி செய்யணும். மூன்றாவதாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஆக்கப்பட வேண்டும் வங்கிகள்ல அப்படிங்கிறதையும் நாம எடுத்துக்கணும். நான்காவதாக எடுத்துட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்க போகின்றது. அதை எப்படி நாம் சரி செய்ய போகின்றோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும். இப்ப அஞ்சாவது எக்கனாமிக் சர்வே சொல்லுகின்றது மேனுஃபேக்சரிங் செக்டார் நீங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தா தான் சிறப்பாக இருக்க முடியும். லேபர் இன்டென்சிவ் யூனிட்ஸ் அதிகமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப யாரும் லேபர் இன்டென்சிவாக கொண்டு வரதே கிடையாது. எல்லாரும் குறைவான எண்ணிக்கையில வைத்துக் கொண்டு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உதவி செய்யும் வகையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை இருக்குமா, இனி புதியவர்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் எப்படி பிராக்டிகலா நீங்க சொல்லிட்டீங்க இந்த எக்கனாமிக் சர்வேல, இதற்கு தகுந்தாப்புல இந்த பட்ஜெட்டை இதெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியுமா? அடுத்தது நான் ஒண்ணு சொன்னேன், ரொம்ப ஏழ்மையும் பணக்காரன் ரொம்ப ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குன்னு. அதாவது உங்களுக்கு தனி மனித வருமானம் இந்தியால 2500 டாலர் தான் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. இதற்கு ஒரு நிவர்த்தி என்ன செய்யலாம்னா, இன்னைக்கு பில்லியனர்ஸ் கிளப்னு பாத்தீங்கன்னா, பில்லியனர்னா ஒருவருக்கு 100 கோடிக்கு குறையாமல் சொத்து இருக்குன்னு அர்த்தம். 100 கோடி ரூபாய்கள். ஒரு பில்லியன்னா 100 கோடி. அப்ப அந்த 100 கோடி சொத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பேர் அந்த மாதிரி பில்லியனர்ஸ் இருக்காங்கன்னா 1 பில்லியன் டாலர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது 2500 கோடி. நான் அதை பத்தி பேசல. சாதாரண ரூபாய் கணக்குல ஒரு பில்லியனர்னா 100 கோடி. அந்த மாதிரி இருக்கிறத நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தியால டாலர் கணக்குல இருக்கக்கூடிய பில்லியனர்ஸ் கணக்கு பண்ணீங்கன்னா 200 பேர் இருக்கான். 200 ஃபோர்ப்ஸ்ங்கிற அந்த பத்திரிகை சொல்லுகின்றது இந்தியாவில இப்ப தற்போது 200 பேர் பில்லியனர்ஸாக இருக்கின்றார்கள். தட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள்ட்ட அவங்களுடைய சொத்துக்கள் அந்த மிகப்பெரிய செல்வம் இருக்க அதுக்கு 2% டாக்ஸ் போட்டீங்கன்னா, இது யார் நாம பேசுற சமீபத்துல நம்முடைய பாரத பிரதமர் ரொம்ப பெரிய அளவிற்கு நாம தான் வழிகாட்டியாக உலகத்துக்கு இருக்க போகின்றோம், அதனால்தான் G20 மாநாட்டினுடைய தலைமை பதவி நமக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். அதெல்லாம் பெருமை தான். ஆனா அதுல எடுத்த முடிவு என்ன தெரியுமா? சூப்பர் ரிச் பீப்புள், ரொம்ப பில்லியனர்ஸ் தான் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அவங்களுடைய சொத்துல 2% டாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உலக அளவிலேயே செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தாக்கம் உருவாகி இருக்கின்றது. அதை செய்யணும்னு அதை இந்தியா இப்ப எடுத்து செய்வது என்பது ரொம்ப அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இப்ப ஏழ்மையும் பணக்காரனும் ரொம்ப அதிகமாக போய் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக நீங்க அந்த சூப்பர் ரிச் பீப்புளுக்கு சூப்பர் ரிச் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதாக போடணும். அது வெறும் 2% தான். அப்படி நீங்க 2% போட்டீர்கள் என்றால் இது நான் வரக்கூடிய இன்னைக்கு 11 மணிக்கு மேல பிரசன்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்ல இது பற்றி அறிவிப்பு வரும் என்று நான் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அப்படி 2% போட்டீங்கன்னா 1,25,00,000 1,25,000 கோடி ரூபாய்கள் அரசாங்கத்துக்கு கிட்டும், அதிகமாக வரும். இப்படி செய்வார்களா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் சாதாரண சாமானிய, இப்ப நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் சாலரி பீப்புள், உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வருமான வரிக்கை எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2.5 லட்சம் தான் இருக்கு. ஆனால் அது 5 லட்சத்துக்கு மிகாமல் இருந்தா அது டாக்ஸ் உண்டு. ஆனா அந்த டாக்ஸ் ரிபேட்டாக கொடுக்கின்றோம். அப்புறம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஏடிசி என்கின்றதுல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா சேவிங்ஸ், மற்ற ப்ராவிடன்ட் ஃபண்டு, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு, எல்ஐசி இது மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அடிஷ்னலா நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது போட்டா ஒரு 50,000. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 7 லட்சம். அது வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் இல்லை அப்படிங்கிற கணக்கு சொல்லுகின்றார்கள். சரி, ஆனா இந்த 2.5 லட்சம் அது என்னவோ தெரியல, 10 வருஷமா அந்த 2.5 லட்சத்திலேயே உட்காண்டே இருக்கு. அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்றாங்க.